சிக்கன் ரெசிபிலேயே அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய சிக்கன் சிந்தாமணி செய்யலாமா? சிந்தாமணிக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. காரத்துக்கு 20 வரமிளகாய், 1 கிலோ சிக்கனுக்கு 20 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் தோல் மட்டும் சேர்த்திக்கலாங்க. சிந்தாமணிக்கே டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த வரமிளகாய் வணங்குறதுல தாங்க இருக்குது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வரமிளகாய் செவக்க வணக்கிடுங்க. அந்த காந்தால வர வரைக்கும் நல்லா வரமிளகாய் வணங்கிடணுங்க. அதுக்கப்புறம் கறி லீஃப் சேர்த்திக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 30 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. 30 சின்ன வெங்காயம் முழுசாவே சேர்த்திக்கோங்க. லைட்டாக சின்ன வெங்காயம் வணங்கினதையுமே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க. 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி நீங்கள் அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்துட்டு நல்லா பச்சை வாசம் போனதையுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு சிக்கன் சேர்த்திக்கலாங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் சிக்கனை க்ளீன் பண்ணிக்கோங்க. பிராய்லர் சிக்கனும் எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி சிக்கனும் எடுத்துக்கலாம். சிந்தாமணிக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கடையிலேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி தருவாங்க. எலும்பு இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ளஷ் பீஸாக எடுத்துக்கோங்க. சிக்கன்லேயே வந்து தானாகவே தண்ணி வந்துடுங்க. நம்ம சிந்தாமணிக்கு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாது. 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி சிக்கன்லேயே தானாகவே தண்ணி வர ஆரம்பிச்சிருங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் லிட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடுங்க. ஒருவேளை நாட்டுக்கோழி சிக்கன்லேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தலாக இருந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணி மட்டும் விட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வச்சுருந்து நீக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு வேகாத மாதிரி லாஸ்ட்டில் தெரிஞ்சால் மட்டும் அந்த 1/4 டம்ளர் சுடு தண்ணி தான் கண்டிப்பாக ஊற்றுருங்க. சுடு தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துருங்க. நல்லா பூவாட்ட வெந்துடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா நம்மளுக்கு அந்த சிக்கன் வேக தான் இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் கிடைக்குங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.